ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில நடந்த முருகன் மாநாடு. இந்த மாநாடு திமுக கூட்டணிக்கு வச்ச ஆப்பு கிடையாது. அதிமுகவுக்கு வச்ச ஆப்பு அப்படின்றத பாஜக நிரூபிச்சிருக்கு. அந்த மீட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாநாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா பெரியார் அவர்களே வந்து என்ன பண்ணாங்க, இழிவுபடுத்தினாங்க. திராவிடத்தை ஒழிக்க வேலெடுத்து வா முருகா அப்படின்ற ஒரு பதாகைகள் வச்சாங்க. இது எல்லாத்தையுமே கையை கட்டி வாயை பொத்தி பார்த்துட்டு இருந்தவங்க தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள். இப்ப அது போக இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, பூதாகரமா கிளப்பியிருக்காங்க. ஏற்கனவே மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் பலவிதமான கட்டங்கள்ல நிர்வாகிகளை சந்திச்சுட்டு ரகசியமா அண்ணாமலை அவர்களையும் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் கூப்பிட்டு ரகசியமா பேசியிருக்கிறாரு. அப்போ கூப்பிட்டு பேசும் பொழுது தென் மாவட்டங்கள்ல போக்கஸ் பண்ணணும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, தீவிரமான ஆலோசனையில மேற்கொண்டிருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணணும்னா மதுரையை மையமா வச்சு நம்ம என்ன பண்ணணும், காய்களை நகர்த்தணும் அப்படின்றதான். மதுரையில 3 தொகுதியை வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிமுக கிட்ட இருந்து பாஜக கைப்பற்றுவதற்கு நினைச்சாங்க. மதுரை தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த 3 தொகுதியிலும் பாஜக ஆளுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அப்பவே அரசல் புரசலா பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு அப்படின்றத கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோலாகலமா நடத்தி முடிச்சாங்க. நடத்தி முடிச்சோடனே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, கூட்டம் அள்ளுதே அப்படின்ற ஒரு ரேஞ்சில போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க பாஜக. எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, திருப்பரங்குன்ற தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒத்த காலில் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, பாஜக வந்து நிக்கிறாங்க. சோ இப்ப அதிமுக என்ன நினைக்குதுன்னா, ஐயா நீங்க முருகன் மாநாடு எதுக்கு நடத்துனீங்க, திமுக கூட்டணிக்கு எதிராக நடத்தினீங்க, இப்ப எங்களுக்கே ஆப்பு வைக்கிறீங்களே அப்படின்ற ரேஞ்சில தான் இவங்க புலம்பி தள்ளி இருக்காங்க. அதுக்கு பாஜக சைடுல இருந்து சொன்னா, தம்பி நான் ஆப்பு வச்சது திமுக கூட்டணிக்கு இல்ல, இங்க அதிமுகவுக்கு தான் அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்ணுது சொல்லியிருக்கு. சோ இப்ப திருப்பரங்குன்றத்துல அந்த மலை இஷ்யூவை வச்சு நம்ம வந்து வெற்றிகரமா இந்த மாநாடை நடத்தி முடிச்சிருக்கோம். கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அள்ளுன்னு அள்ளி இருக்கு. சோ அதனால திருப்பரங்குன்றத்திலே நம்ம நின்று என்ன பண்ணலாம், வெற்றி வாய்ப்புகளை ஈஸியா கணிச்சிடலாம் அப்படின்றதுதான் பாஜக என்ன பண்ணிருக்கு, காய்களை நகர்த்தி இருக்கு. இந்த விஷயம் அமித்ஷா அவர்களுக்கும் போயிருக்கு. அமித்ஷா அவர்களும் சரி எதுக்கு வழியே வந்தது நம்ம விட்டு தருவானே, இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு, திருப்பரங்குன்ற மலையை இஷ்யூவா வச்சு முருகன் மாநாடு அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணோம் நடத்தி முடிச்சிருக்கோம். சோ அதனால திருப்பரங்குன்ற தொகுதியில நம்ம நின்று ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஆலோசனை கொடுத்தாரு. சோ அதன் அடிப்படையில இப்ப திருப்பரங்குன்றத்துல நிக்கிறதுக்கா என்ன பண்ணிருக்காங்க, பிளான் போட்டிருக்காங்க. ஆனா அங்க ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அதிமுக சார்பா இருக்கிறாரு. இப்ப அந்த தொகுதியை ராஜன் செல்லப்பா விட்டு தருவாரா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு தொகுதியை வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப செல்லூர் ராஜு விட்டு தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இப்ப அடுத்தபடியா மதுரையிலே இன்னும் பிரபலமான ராஜன் செல்லப்பா, முன்னாள் அமைச்சர் ராஜன் செல்லப்பா தொகுதியை என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. சோ இதனால இப்போ அதிமுக வசமா சிக்கி இருக்கு பாஜக கிட்ட. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் நாங்க என்ன பண்ணோம், அரிச்சு எடுப்போம். ஒரேடியா வந்து நாங்க என்ன பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். இதை வந்து சொல்லுவாங்கல்ல, தங்க முட்டை போடுற வார்த்தை வந்து என்ன பண்ணணும், பொறுமையா இருந்துதான் என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை பெறுவோம். ஒரேடியா அதை அறுத்து என்ன பண்ணக்கூடாது, உள்ள இருக்கிறதால நம்ம இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்ப பாஜக என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை விழுங்கிட்டே வருது. இது அதிமுகவுக்கு நல்லா தெரியுது. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன நினைச்சாங்க, திமுக கூட்டணிக்கு எதிராக தான் இந்த மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதிமுகவுக்கே எதிராக போயிருச்சு அப்படின்றதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய முருகன் மாநாடு நடத்துனவங்க, அப்ப நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தொகுதியில ஏன் நம்ம நிக்க கூடாது, திமுகவை எதிர்த்து ஏன் நம்ம நிக்க கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இப்ப திருப்பரங்குன்ற தொகுதியில நிக்கிறதுக்கு பாஜக அடி போட்டிருக்காங்க. சோ இதன் விளைவா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவோம் கடுக்க போகுது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில தொகுதிகளை வந்து என்ன பண்றாங்க, வாலண்டியரா வந்து என்ன பண்றாங்க, எந்தெந்த தொகுதியில நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, அது எதெல்லாம் அதிமுக கோட்டையா இருந்ததோ அந்த இடத்துல இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக நிக்குது. ஏன்னா அதிமுக கூட்டணியில இருக்கிறதுனால பாஜக ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான். எதுக்கு வந்து நம்ம ஜெயிக்கிற தொகுதியில நிக்கிறத விட்டுட்டு தோக்குற தொகுதியில நிக்கணும். பாஜக விட அதிமுகவுக்கு எந்தெந்த தொகுதியில வாய்ஸ் அதிகமா இருக்குதுன்னு பாருங்க ஐயா, வாக்கு வங்கி எங்க அதிகமா இருக்குதுன்னு பாருங்கய்யா. அந்த தொகுதியில நின்று நம்ம ஜெயிச்சா ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஒரு 10 எம்எல்ஏ இல்ல ஒரு 15 எம்எல்ஏ நம்ம என்ன பண்ணிடலாம் வந்துடலாம். ஏன்னா 4 எம்எல்ஏ வாங்கியிருக்கோம். அந்த 4 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ ஆகணும் கண்டி
3 எம்எல்ஏ ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக காய்களை நகர்த்துது. சோ இதன் விளைவாதான் அதிமுக எங்கெல்லாம் பலமா இருக்குதோ அந்த ஒரு சில தொகுதிகளை கேட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த தொகுதிகளை கேட்டு வாங்கணும். சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அண்ணாமலை அவர்கள் தான் மூளையா இருந்து செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு புரியாத புதிராவே இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு நல்லாவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதிமுக அனலைஸ் பண்ணிட்டாங்க. எப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து நின்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வாட்ச் பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கு, நல்ல பலமா இருக்கு இந்த தொகுதியெல்லாம். சோ அதிமுக பிளஸ் பாஜக 2 பேரும் சேர்ந்தா ஈஸியா பாஜக வின் பண்ணிடுமே, எதுக்கு கஷ்டமே இல்லாம வின் பண்ணிடலாமே அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக காய்களை நகர்த்திட்டு வராங்க. சோ அப்படி இருக்கும்போது தான் செல்லூர் ராஜு தொகுதியும் கேட்டிருந்தாங்க. இப்போ திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா தொகுதி என்ன பண்ணிருக்காங்க, குறி வச்சிருக்காங்க. மதுரையில ஆக மொத்தம் 3 தொகுதி அப்படின்னாங்க. இப்ப 4வது ஒரு தொகுதியா முருகன் மாநாடு எப்படி நடத்தி முடிச்சாங்களோ கையோட என்ன பண்ணிருக்காங்க, இப்ப அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு. சோ அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா பாஜக விழுங்கிட்டு வருது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. போக போக என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. என்ன வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நிதர்சனம் இருக்கு. இப்போ பாஜக பத்தி பாத்தீங்கன்னா இன்னமும் இவங்க வந்து அறியாமையில இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முருகன் மாநாடுல பெரியாரையும் அண்ணாவையும் ரொம்ப இழிவா பேசுறாங்க. இதுக்கு ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு டெபினேஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகன் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா, அதை நம்பிதான் நாங்க போனோம். ஆனா இப்படி எங்க தலைவர்களே வந்து இப்படி கொச்சப்படுத்துவாங்க, எங்களை இழிவுபடுத்துவாங்க நாங்க நினைச்சு கூட பார்க்கலையா அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. இதுதான் பாஜக. என்ன சொல்றாங்க, ஒரு சில விஷயங்கள் நீங்க உங்களை நம்ப வச்சு கழுத்து அறுக்குறாங்க அப்படின்றத இதன் மூலியமாவே நீங்க தெரிஞ்சுக்கணும். பாஜக ஒரு விஷயத்தை நம்ப வச்சு உங்களை வந்து எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க அப்படின்றத இது ஒரு ட்ரெய்லர் தான். இதையே நீங்க இன்னும் சரியா புரிஞ்சிக்காம இன்னும் பாஜக கூட்டணியில இருந்தீங்கன்னா அது உங்களை விழுங்கிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி தான். உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, முருகன் மாநாடுல அரசியல் பேச மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவை பெரியாரையும் இங்க இழிவுபடுத்துவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது, முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க போயிருக்க மாட்டோம். அது எப்படி சார் முன்னாடியே சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுல இன்னொரு வெக்கக்கேடான விஷயம் என்னன்னா, அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறாங்கன்ற மாநாட்டுக்கு ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறார். வாழ்த்துறேன் உங்களை, எங்க கொள்கை தலைவர்களை நீங்க ரொம்ப இழிவுபடுத்துறீங்க, இது என்னையா இழிவு, இன்னும் இழிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஏன் உங்களுக்கு அஜெண்டா கொடுக்கவே இல்லையா, என்னென்ன பண்ண போறோம் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு அஜெண்டாவே கொடுக்கவே இல்லையா? சோ எதுக்கியா உங்களுக்கு இந்த பொழப்பு அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுகவை பார்த்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இழப்பு மேல பேரிழப்பு அப்படின்றதா. ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் கொதிச்சு போயிருக்காங்க. கொள்கை தலைவர்களான பெரியாரையும் அண்ணாவையும் இந்த அளவுக்கு வந்து இவங்க இழிவுபடுத்திருக்காங்க. இத்தனை அமைச்சர்களும் வந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அமைதியா வந்து இருக்காங்களே, வேடிக்கை பார்த்திருக்காங்களே. சோ இப்போ தொண்டர்களை கொழுந்து எழுந்திருக்கிறாங்களே. சோ இதை வந்து சமாளிக்க முடியாம இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, கண்டனங்கள் தெரிவாங்க. அங்க கண்டனம் தெரிச்சு எழுந்து வரதுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணல, வழி இல்ல. அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்துறாங்களா, உடனே என்ன பண்ணிருக்கணும், எழுந்து வெளியே வந்திருக்கணும்ல. ஏன் எழுந்து வெளியே வரல, அப்ப ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அப்போ உங்களுக்கு நல்லதா இருந்தது, வெளியே வந்த பிறகு இந்த இஷ்யூ பெருசாகுது, கட்சிக்குள்ள மாறுபாடுகள் வருது, அதிருப்திகள் வருது, தொண்டர்கள்லாம் குழப்பத்துல இருந்து நம்மளுக்கு எதிராக எழும்புறாங்க அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொருத்தரா வந்து என்ன பண்றாங்கன்னா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதிமுக ஐடிவிங்க என்ன சொல்லிச்சு, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி. சோ இந்த மாதிரி வேலைகளை பாஜக சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சோ அது போலதான் இப்போ முருகன் மாநாடு நடத்தி திமுகவுக்கு வச்ச ஆப்பு அப்படின்னு நினைச்சா, இல்ல நாங்க அதிமுகவுக்கு தான் வச்ச ஆப்பு அப்படின்றத நிரூபிச்சு காட்டுறதுக்கு பாஜக. இன்னும் போக போக என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ முருகன் மாநாடு நடத்தி வெற்றி கண்டதுனால திருப்பரங்குன்ற தொகுதி எங்களுக்கு தான் அப்படின்னு பாஜக வந்து என்ன பண்ணுது, அதிமுக கிட்ட எதிர்த்து நிக்குது. இத திராணி இல்லாம அதிமுக கண்டிக்காம என்ன பண்ணுது, வாயை கட்டி என்ன பண்ணுது, வேடிக்கை பார்க்குது, கம்முன்னு இருக்கு, அடிமையா இருக்கு. என்ன இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.